ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்லை அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் கூட கிடையாது. உங்களோட 10th 12th அண்ட் கிராஜுவேஷன் மார்க் வச்சு உங்களுக்கு டேரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 3/3/2025. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். IOCL அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஜாப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பைப்லைன்ஸ் டிவிஷனுக்கு கீழே தான் இந்த ஜாப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதுமே இந்த ஜாப் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அண்ட் நம்ம சதர்ன் ரீஜன்ஸ்க்கும் இந்த ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 32 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அண்ட் டோட்டலாக 7 ஜாப் ரோல்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது மெக்கானிக்கலில் 8 வேகன்சி, எலக்ட்ரிக்கலில் 8 வேகன்சி, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 8 வேகன்சி, அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸில் 3 வேகன்சிஸ், அக்கௌண்ட்ஸில் 3 வேகன்சிஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு வேகன்சி அண்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு வேகன்சின்னு டோட்டலாக 32 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 32 வேகன்சிஸுமே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஜாப் ரோல்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். IOCLலேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான், இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. உங்களுக்கு டோட்டலாக 1 இயர் ஆஃப் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் IOCL பைப்லைன் டிவிஷனுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஜாபுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த ஜாப்லேயே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 3 இயர்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்கள் லேட்ரல் என்ட்ரி டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், நீங்கள் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்களும் 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமா கோர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அண்ட் லேட்ரல் என்ட்ரினாலும் நீங்களும் எலிஜிபிள்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரோலுக்கு நீங்கள் 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமா கோர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் or electronic and radio communication engineering or instrumentation and control engineering, instrumentation and process control engineering or electronics engineering இதில் ஏதோ ஒரு டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட், ட்ரேட் அப்ரெண்டிஸ் இன் அசிஸ்டன்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ரோலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுல் டைம் பேச்சுலர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட், ட்ரேட் அப்ரெண்டிஸ் அக்கௌண்டன்ட்க்கு நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்கில் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம ஏஜ் கிரைட்டீரியா பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12 மாதம் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பே பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கார்பரேஷன் கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 13,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித எக்ஸாம்ஸும் வைக்க மாட்டாங்க. உங்களோட மார்க்ஸ், அதாவது 10th 12th அண்ட் கிராஜுவேஷன் மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஜாபை அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆர் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் www.apprenticeshipindia.government.in வெப்சைட்டில் போய் முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும்.
அண்ட் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் nats.education.government.in வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரெல்லாம் நோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற கோடை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நாட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோடை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நாப்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோடை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அண்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை வச்சு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க நீங்கள் செலக்டடாக என்ன அப்படிங்கிறது. இதை நீங்கள் 3/3/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அண்ட் ஆஃபர் லெட்டரும் கொடுத்துருவாங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் பெங்களூர், செங்கல்பட், சென்னை, மணாலி, மதுரை, சேலம், ட்ரிச்சின்னு லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.